அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன, அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பாத்தீங்கன்னா திரும்ப பார்க்க போறோம். வாட் இஸ் எ நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் இருக்கு, இல்ல பிரிண்டர்ஸ் இருக்கு, இல்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற சர்வர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா எய்தர் அது ஈத்தர்நெட் மூலயமாகவோ அப்படி இல்லைன்னா ஒயர்லெஸ் மூலயமாகவோ கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் நெட்வொர்க். இங்க நிறைய பீப்புள்ஸை கொடுத்துருக்கோம். இந்த நிறைய பீப்புள்ஸை நீங்க எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ஆஃபர்ஸ் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா, ஸோ இந்த ஒவ்வொரு ஆஃபர்ஸும் நம்ம நினைச்சோம்னா கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஒரு ஹெட் ஆஃபீஸையும் நம்மளால கொடுக்க முடியும். இதுவே மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷூரை நிறைய கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா தேவையான இடத்துல ஆக்சஸ் கொடுக்கறதும் ரிவர்க் பண்றதும் விர்ச்சுவலா வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பேருமே நம்மளால நெட்வொர்க் அப்படின்னு தாராளமா சொல்லிக்கலாம். ஸோ நெட்வொர்க் அப்படின்னா நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. உலகத்துல இருக்கிற எந்த கம்ப்யூட்டர் வேணாலும் இன்னொரு கம்ப்யூட்டரோட பேச முடியும். பட் அதுக்கு கிரியேட் பண்ற வே நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்றோம், அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்சஸை கொடுத்தா எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ நெட்வொர்க் பேசிக்கா கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸையுமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம கம்ப்யூட்டரோட இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா தட்ஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க். ஸோ ஏன் நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, ஸோ ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நெட்வொர்க் இஸ் த ஒன்லி வே. நீங்க வாட்ஸ்அப்ல ஈஸியா மெசேஜ் சென்ட் பண்ணிடுறீங்க. ஆனா அந்த வாட்ஸ்அப் என்கிட்ட இருந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னா ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல நெட்வொர்க் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பர்சன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றாரு அப்படின்னா ஸோ இது இத்தனையுமே இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப்ல இந்த மாதிரியான ஒரு செயின் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்கிறப்பதான் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் கிளவுட்ல இருக்கிற டேட்டா பேஸுக்கு போயிட்டு அங்க இந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி ஸோ என்கிரிப்ட் பண்ற மெசேஜ் பாத்தீங்கன்னா டீக்ரிப்ட் பண்ணி உங்களுக்கு விசிபிளா பாக்குற மாதிரி காமிக்குது. ஸோ இது ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்ல மட்டும் கிடையாது. நீங்க யூஸ் பண்ற எனி எலக்ட்ரானிக் டிவைஸா இருக்கட்டும், இல்ல எனி அப்ளிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே நெட்வொர்க்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அது எந்த அளவுக்கு செக்யூர்டா பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, மலை கிராமத்திலயும் குக்கிராமத்திலயும் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மேன் டெலிவரி பண்ணிட்டு வருவாரு. ஆனா இன்னைக்கு நம்ம மொபைல் டிவைஸ் வச்சிருக்கோம், அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் பண்ண இடத்துல நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம் அப்படின்னா வித் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களுக்கு போய் டெலிவரி ஆகுது இல்லையா. ஸோ இந்த வேலையை முக்கியமா செய்யறது நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்ல நம்ம 3 வகையா பிரிக்கலாம். ஸோ பேஸ்ட் அப் ஆன் த ஆக்டிவிட்டி இந்த 3 வகையும் சொல்லலாம். ஸோ லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்; மேன், மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க்; வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது 3த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒரு ஸ்மாலரான இடத்துல, அதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வரை சுத்தி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், பிரிண்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ரவுட்டர் இருக்கும். ஸோ இந்த ரவுட்டர், கம்ப்யூட்டர்ஸ், இந்த பர்டிகுலர் டிவைஸ் ஒரு சின்ன ஆஃபீஸ்க்குள்ள இல்ல ஒரு பெரிய ஆஃபீஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற அந்த சின்ன ரவுட்டரை வச்சு நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுவோம், அதை சொல்லலாம். இல்ல குட்டி குட்டி ஆஃபீஸ்லயும் பெரிய பெரிய ஆஃபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸோ ஒரு நெட்வொர்க் போர்ட் இருக்கும். அந்த நெட்வொர்க் போர்ட் வழியா நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். சோ அது எல்லாமே இன்டர்நெட் கனெக்டடா இருக்கும். சோ இதுக்கு ஒரு ரவுட்டர் இருக்கும், அந்த ரவுட்டரை சுத்தி சர்வர் இருக்கும். இந்த சர்வரை பாத்தீங்கன்னா கேபிளால கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி ஸ்டார் டோபாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஸ் டோபாலஜி, லைன் டோபாலஜில இருந்தது. பட் அதெல்லாம் ஃபெயிலியர் ரேட் அதிகம்ன்றதுனால சோ அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த விஷயத்தை ஸ்டார் டோபாலஜில ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ எங்க என்ன தேவையோ அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனா போதும். சோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஸ்டார் டோபாலஜி. சோ மெயின் சர்வர் இங்க இருக்கு. இந்த சர்வரை சுத்தி ஒரு கம்ப்யூட்டர், சோ இந்த சர்வரை சுத்தி ஒரு லேப்டாப், இந்த சர்வரை சுத்தி ஒரு பிரிண்டர் வருது அப்படின்னா சோ தட்ஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டும் இருக்கும். வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க்னா பெரிய பெரிய ஊர்களை கனெக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இன்டர்நெட் மூலமா இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா சோ அதுக்கு பேர் வைட் ஏரியா நெட்வொர்க். 2 ஆபீஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆபீஸ் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஆபீஸா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆபீஸை நம்மளால இங்க இருக்கிற நெட்வொர்க்கை நம்ம இன்டர்நெட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியுமா?
கண்டிப்பா முடியும். சோ அதுக்கு பேர் நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு ஒரு இந்த பர்டிகுலர் ரீஜியன்ல மட்டும்தான் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா சோ அதுக்கு பேருமே வைட் ஏரியா நெட்வொர்க் தான். இப்ப ஜியோ டவர் இருக்கு. இந்த ஜியோ டவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஜியோ நெட்வொர்க்கை நம்ம யூஸ் பண்றது மூலயமா சோ நம்ம ஜியோட இன்டர்நெட், அதோட ஃபெசிலிட்டி, அதோட ஆட் ஆன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து பாகிஸ்தான்ல ஜியோ இருக்கான்னு பார்த்தா சோ அந்த நாட்டுல கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அந்த நாட்டுல அப்ரூவல் கிடையாது. அப்போ பாகிஸ்தானோட எல்லையில இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் பாயிண்ட தாண்டி ஒர்க் ஆக கூடாது அப்படின்னு செட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சஸ் செட் பண்றதும் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ரேஞ்சை தாண்டி ரெண்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து இன்டர்நெட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா சோ அதுக்கு பேரு வைட் ஏரியா நெட்வொர்க். எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்நெட் எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டு கார்பரேட் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். சோ இது ரெண்டும் மிங்கிள் ஆகி பண்றதுதான் இந்த வைட் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். சோ இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா சோ ஒரு சின்ன சேட்டலைட் வச்சுட்டு சோ அந்த சேட்டலைட் எவ்வளவு தூரம் கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி. சோ இது வந்து லேனை விட பெருசு, ஆனா வேனை விட சின்னது. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப சென்னை சிட்டி இருக்கு. இந்த சென்னை சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை அந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. சோ இந்த ஃப்ரீ வைஃபையை தாண்டி இந்த பர்டிகுலர் விஷயம், இந்த சில பர்டிகுலர் விஷயங்கள் இந்த ஒரு ஏரியாக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஏரியாவை டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. அந்த சின்ன ஏரியாவுக்கு பேர் தான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். சிட்டிக்கு நடுவுலயோ இல்ல ஒரு சின்ன லொகேஷனுக்கு நடுவுலயோ ஒரு பில்டிங்கை தாண்டி போறது. லேன் வந்து ஒரு பர்டிகுலர் பில்டிங் தான், அந்த பில்டிங்குள்ள இருக்கிறது மட்டும் தான் லேன்னு சொல்லுவாங்க. சோ அந்த லேனை தாண்டி கொஞ்சம் பிக்கரா போகிறப்ப 2-3 பில்டிங் இல்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் அந்த மாதிரி கனெக்ட் பண்றது எல்லாமே வேன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். விபிஎன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது வேற எங்கேயோ இருக்கு. ஆனா செக்யூர்டா இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணா அந்த இடத்துல வந்து ஹேக்கர்ஸோட பிரச்சனைகள் இருக்கும். நான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருந்தேன் வைட் ஏரியா நெட்வொர்க் இன்டர்நெட் மூலமா இந்த ஒரு ஆஃபீஸ்ல இருந்து இந்த ஒரு ஆஃபீஸ்க்கு கனெக்ட் பண்றது அப்படின்னு காமிச்சிருந்தேன். சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு யூசர் வந்து ஒரு வேற எங்கேயோ இருக்கிற ஒரு லொகேஷன்ல இருக்கிற நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்போ வைட் ஏரியா நெட்வொர்க்ல டைரக்ட் இன்டர்நெட் மூலமா ஆக்சஸ் பண்ணா நான் ஹேக் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா டேட்டாவெல்லாம் ரெக்கவர் பண்ணி என்னால ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா சோ இந்த இடத்துல VPN அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணா சோ இந்த ஆஃபீஸுக்கும் இந்த யூசருக்கும் ஒரு செக்யூர் டனல் வந்து VPN மூலமா கிரியேட் ஆகும். அந்த செக்யூர் டனல் என்கிரிப்ட் ஆயிருக்கும். சோ அப்படி என்கிரிப்ட் ஆன விஷயங்களை இந்த இடத்துல டீகிரிப்டும் இந்த இடத்துல என்கிரிப்டும் பண்ணி சோ ஒரு செக்யூர்டான லைனை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு யூசருக்கும் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் VPN. இந்த VPN வந்து ரொம்பவே செக்யூர், என்கிரிப்ட் பண்ணிருக்கோம். சோ இன்டர்நெட் மூலமா வந்து மத்த ஒரு நெட்வொர்க்கை இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமாவே நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணலாம். சோ நம்ம இன்டர்நெட்ல ஏதாவது ஆக்சஸ் பண்ணனா அது பிரைவேட்டா செக்யூர்டா ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் தான் இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஐபி அட்ரஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிவைஸோட யூனிக் ஐடென்டிட்டி. உங்களுக்கு ஆதார் கார்டு தெரியும். ஆதார் கார்டு எப்படி ஒரு யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு போடுறாங்களோ சோ அந்த மாதிரி ஐபி அட்ரஸ் அப்படின்றது இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். இது வந்து இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கிற ஒரு யூனிக் ஐடென்டிஃபயர். நீங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்ணாலும் சரி இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி எனி நெட்வொர்க் டிவைஸ் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐபி அப்படின்றது ஒன்று அசைன் ஆகும். சோ இந்த ஐபியோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா சோ இந்த மாதிரி தான் இருக்கும். 192.168.1.1 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். சோ இது வந்து கிளாஸ் ABCDE அப்படின்றது பிரிக்கிறாங்க. சோ இது என்னன்றது நம்ம ஐபி அட்ரஸ்க்குன்னே பிரத்யேகமா ஒரு டுட்டோரியல் போட போறோம். ஏன்னா நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. சோ அதனால அதை அப்படி போடலாம் அப்படின்றதுக்காக. சோ இப்போதைக்கு நீங்க ஒரு 5 ஃபார்மட் மட்டும் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் காமிக்க போறேன். இப்ப கமெண்ட் ப்ராம்ப்டை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிக்கிட்டு இப்ப ஐபி கான்ஃபிக் அப்படின்னு நான் அடிச்சேன்னா சோ இந்த இடத்துல வந்து நான் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 192.168.225.46 இப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் தான் என்னுடைய யூனிக் ஐடென்டிட்டி. சோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட் என்கிட்ட பேசுது. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர்ல வந்து ரொம்ப சிம்பிளாவும் பண்ணலாம். சோ இப்ப ப்ரௌசர்ல வந்து நான் வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு டைப் பண்றேன்.
ஸோ இந்த வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இது என்னுடைய ப்ரௌசரை செக் பண்ணி இப்போ IPv4 IPv6 எடுத்துக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் மாறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல 192.168.225.46, ஆனா இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க மாறி இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் என் மொபைலோட ஹாட்ஸ்பாட்ல தான் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஹாட்ஸ்பாட் வந்து நான் ஸ்டாட்டிக்கா ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ நான் மறுபடியும் செக் பண்ண, ஒரு ½ hour கழிச்சு செக் பண்ண அப்படின்னா என்னோட ஐபி வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதுக்கான காரணம் இது டைனமிக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் ஐபி அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்க டிவைஸுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஐபி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஐபிக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றோம். இந்த ஸ்டாட்டிக் ஐபி நமக்கு வேணும் அப்படின்னா ஷூரா நம்ம பே பண்ணி ஆகணும். அப்படி பே பண்ணா மட்டும்தான் நம்மளால ஐபி அட்ரஸை ஸ்டாட்டிக்கா வாங்க முடியும். இந்த ஸ்டாட்டிக் ஐபி எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு லீஸ் லைன் கனெக்ஷன் வாங்குறாங்க, இல்ல வந்து இந்த செக்யூர்டு லைனை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இந்த பர்டிகுலர் ஐபில மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவாங்க. இதுக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிளா இப்போ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை நம்ம வாங்குறோம். இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை பிராட்பேண்ட் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அது டைனமிக்கா தான் கொடுப்பாங்க. அப்படி டைனமிக்கா கொடுக்கறப்போ ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல இவ்வளவு இன்டர்நெட் போட்டோம், ஸோ அது எங்கெங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விடுவாங்க. இதுவே ஸ்டாட்டிக்கா வேணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல லீஸ் லைன் ஒரு தனியான லைன் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கறப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுவாங்க. அந்த ஐபி அசைன் பண்ணா ஸோ அந்த இன்டர்நெட் இந்த ஐபி கான்ஃபிகர் ஆகிருந்தா மட்டும்தான் ஸோ டெலிவரி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஐபிக்கும் டைனமிக் ஐபிக்குமான வித்தியாசம். ஸோ இந்த டைனமிக் ஐபி ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னு எடுக்கிறப்போ நிறைய பிரச்சனை வந்துச்சு. எங்கன்னா IPv4 அட்ரஸ் இன்னைக்கு நம்மளால ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா 4-5 டிவைஸ் வந்துச்சு. ஸோ அதனால ஐபி அசைன் பண்ண முடியல. ஸோ இதை சால்வ் பண்றதுக்காக தான் சப்நெட். இப்போ ஒரு லோக்கல் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் லோக்கல் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு ஐபி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இன்டர்நெட் உள்ள வரதுக்காக. ஸோ அந்த ஐபில இருந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி, அதாவது நெட்வொர்க்ல 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நெட்வொர்க்கோட கம்ப்யூட்டரோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக சப்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இது எதுக்காகனா ஒரு ஐபியை நம்ம செக்யூர்டா வச்சுக்கணும் போனோம், அதுக்குள்ள இருக்கிற சப்நெட்ஸ் எல்லாமே அந்த சேம் புரோட்டோகால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செக்யூர்டா இருக்கிறதுக்காக இந்த சப்நெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஐபியை வந்து எஃபிஷியன்டா நம்ம அலோகேட் பண்றதுக்காக தேவையில்லாம ஐபியை நம்ம பே பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இது எதுக்காக இதை பண்றாங்கன்னா ஸோ ஒரு மாஸ்கிங்காக, அந்த மாஸ்கிங் பேர் தான் சப்நெட் மாஸ்க். இந்த மாஸ்கிங்னா என்னன்னா ஒரு நெட்வொர்க் உள்ள இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் மறைச்சு வெளியே காமிக்கிறதுக்கான வேலையை சப்நெட்குள்ள இருக்கிற சப்நெட் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது. டிஎன்எஸ், டொமைன் நேமிங் சிஸ்டம். ஆக்சுவலா இந்த டிஎன்எஸ் அப்படின்றது ஒரு டெலிபோன் டைரக்டரி மாதிரி. நம்ம எப்படி ஒரு பேருக்கு நேரா ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்போமோ அந்த மாதிரி இப்ப ஐபி அட்ரஸை வச்சுதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்பேஜுமே ஒவ்வொரு விஷயங்களையுமே இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ஐபியை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு தான் டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இப்போ உங்களுக்கு ஐபியை காமிச்சேன், இந்த ஐபி வந்து ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஆனா அந்த ஐபியில ஹோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பேரு, அதாவது இப்ப google.com அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 8.8.8.8 இந்த பப்ளிக் ஐபியில வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கும். அப்படி பப்ளிக் ஐபியில கான்ஃபிகர் ஆகிறப்போ நம்ம ஈஸியா 8.8.8.8 ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா நம்பர்ஸ் வந்து மிக்சிங்கா இருக்கு அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் google.comக்கு நேரா 8.8.8.8 அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வேலையை இந்த டிஎன்எஸ் செய்யும். அந்த டிஎன்எஸ் சர்வர் கிட்ட போய் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை நான் இங்க வந்து www கொடுத்து நான் செக் பண்றேன். அப்படி செக் பண்றப்போ நடுவுல டிஎன்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமை எடுத்துட்டு வந்து டிஎன்எஸ்ல செக் பண்ணி ஸோ இந்த டிஎன்எஸ்க்கு நேரா அந்த பர்டிகுலர் நேமுக்கு நேரா என்ன ஐபி இருக்கு அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இந்த ஐபியை எந்த சர்வர்ல இருக்கோ அந்த சர்வர்ல இருக்கிற விஷயங்களை மறுபடியும் இந்த டிஎன்எஸ் எடுத்துட்டு வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு யூசருக்கு கொடுக்கிற வேலையை செய்யறது தான் டிஎன்எஸ். பேசிக்கா இது ஒரு டெலிபோன் டைரக்டரி, நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அட்ரஸ் புக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டிஹெச்சிபினா என்ன? நான் முன்னாடி சொன்ன டைனமிக் ஐபி, ஸ்டாட்டிக்
ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படின்றதுதான். ஸோ இப்ப இந்த மேல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பிங்க் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர்னு மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஐபி வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரியான இடத்துல, ஸோ இப்போ ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ள நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஐபி தான் வச்சிருப்போம், ஒரு இல்ல இந்த பெரிய ஆர்கனைசேஷன் தான் 2-3 வச்சிருப்போம். ஆனா ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு, பர்டிகுலர் லொகேஷனுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஐபி எது வேணா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் இல்லையா. ஸோ அந்த வேலையை செய்யறதுதான் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். ஸோ இது வந்து ஐபியை ஆட்டோமேட்டிக்காவே அசைன் பண்ற வேலையை செய்யுது. இந்த கேட்வேனா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இங்க வந்து ஒருத்தர் பேமெண்ட் கேட்கிறாரு, இந்த பேமெண்ட் கொடுத்தா இந்த பொருளை வந்து கொடுத்துரு அப்படின்ற விஷயத்தை தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பேமெண்ட் கேட்கறதுனால இங்க பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் இல்லையா. ஸோ அந்த போயிட்டு வர வேலையை செய்யறதுதான் கேட்வே. 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் நடுவுல கனெக்ட் பண்ணும்போது ஸோ இது செக்யூர்டான லைன் தான், இது கரெக்டான ப்ராப்பரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஸோ இந்த விஷயங்களை ரவுட்டர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து ஸோ இந்த கேட்டை வந்து நீ ஓபன் பண்ணலாம், இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை கொடுக்கறதுக்கோட பேர் தான் கேட்வே. இப்ப நான் ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப பிங் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கு. இது எதுக்காக நம்ம கமெண்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நெட்வொர்க்குள்ள நிறைய டிவைசஸ் இருக்கும், அந்த நிறைய டிவைசஸ்க்கு நிறைய ஐபிஸ் இருக்கும். ஆனா அது பர்டிகுலரா அந்த நெட்வொர்க்குள்ள கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம பிங் அப்படின்ற இந்த கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போ கூகுளோட நான் வந்து ஐபிஏ போட்டிருக்கேன். இப்போ வந்து அது கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப ரெக்வஸ்ட் டைம்ட் அவுட்னு வருது, இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்போ 4 பேக்கெட்ஸ் கொடுத்து 3 தான் சென்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் சென்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகல, பட் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிங் அப்படின்ற கமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் அப்படின்ற கமெண்ட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் இங்க போட்டு காமிச்சிட்டேன். ஸோ ஐபி கான்ஃபிக்னு போடும்போது IPv4 அட்ரஸ், IPv6 அட்ரஸ், ஸோ அதுக்கப்புறம் சப்நெட் மாஸ்க் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஸோ டிஃபால்ட்டான ஒரு கேட்வே. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய வைஃபை நெட்வொர்க், என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட்ன்றதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதுவே நீங்க ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போகும்போது இந்த கேட்வேக்கே ஒரு பர்டிகுலர் ஐபி மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி IPv6 அட்ரஸ் மாதிரி எதுவும் ஆட் ஆகி இருக்காது. ரவுட்டர் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு ஐபியை வந்து ஸ்டாட்டிக்கா அசைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது ரவுட்டர் தேவைப்படும், இல்லைன்னா ஃபயர்வால் தேவைப்படும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் தேவைப்படும். இந்த டிவைஸ் ஆக்சுவலா என்ன பண்ணும்னா நமக்கு வெளியிலிருந்து வர இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணி அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு ஸ்ப்ரெட் பண்ற வேலையை செய்யும். ஸோ இப்போ நீங்க பிராட்பேண்டா வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இந்த லைன் கனெக்ட் ஆகியிருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டர்நெட் எடுத்துக்கும். இதுவே வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு லைன், லீஸ் லைன் மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஐபியை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஐபியை கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டருக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரவுட்டருக்கு கிடைச்சா இந்த இடத்துல வந்து இன்டர்நெட்டை ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும், நெட்வொர்க்கை கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். பட் ரொம்ப பெரிய இடத்துக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நமக்கு ஸ்விட்ச் வேணும். ஸோ ரவுட்டரால வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா ஸ்விட்சால அந்த ரிசீவ் பண்ண இடத்த நம்ம கேபிள்ஸ் மூலயமா நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கான வேலையை செய்யுது. இந்த ஸ்விட்ச் அப்படின்றது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அப்லிங்க், அதாவது நம்ம இன்டர்நெட் வர ஒரு அப்லிங்கை வந்து இந்த இடத்துல நம்ம பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மீதி இருக்கிற 7 போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 8 போர்ட், 16 போர்ட், 32 போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ 8 கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒரு அப்லிங்க் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூசர் எண்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மற்ற யூசர் எண்டுக்கு எடுத்துட்டு போற இன்டர்நெட்டை எஃபிஷியன்டா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரவுட்டர்ல வர கம்யூனிகேஷனை எடுத்து நம்ம இந்த இடத்துல, அதாவது ஸ்விட்ச்ல நம்ம வச்சோம் அப்படின்னா ஸோ அது யூசர் எண்டுக்கு நம்மளால எடுத்துட்டு போக முடியும். அப்படி யூசர் எண்டுக்கு எடுத்துட்டு போறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு தான் ஃபயர்வால். ஸோ த்ரெட்டுக்கு அகைன்ஸ்டா போராடுறதுக்கான ஒரு வேலையை செய்யறது தான் ஃபயர்வால். ஸோ இந்த ஃபயர்வாலை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா 2 இடத்துல வைக்கலாம். ஒன்னு
இந்த ரவுட்டருக்கு முன்னாடியே வச்சு நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது இதுல ஒரு ஐபி நான் அசைன் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, சோ அந்த ஐபியை நம்ம ஃபயர்வால்ல அசைன் பண்ணிட்டு சோ அந்த ஃபயர்வால் இருந்து ரவுட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா கொடுக்கறப்போ சோ ஃபயர்வால்ல என்னென்ன ரூல்லாம் போட்டிருக்கோமோ அந்த பர்டிகுலர் ரூல்லாம் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் அது ரவுட்டருக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். இன்கேஸ் நம்ம ரவுட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துட்டு செகண்ட்ல நம்ம ஃபயர்வால் வைக்கிறோம் அப்படின்னா இந்த சுவிட்சுக்கு வர இடத்துல, அதாவது த்ரெட் எல்லாமே வந்து ரவுட்டருக்கு வரும். ஆனா இந்த ஃபயர்வால் போட்ட அந்த விஷயங்களை பிளாக் பண்றதுனால சுவிட்சுக்கு வராது, அதனால நம்மளுடைய நெட்வொர்க்குள்ளேயும் வராது. ஸோ ஃபயர்வால் சாஃப்ட்வேர் ஃபார்ம்லயும் இருக்கு, ஹார்ட்வேர் ஃபார்ம்லயும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயங்களை நம்ம கொடுக்குறோம், இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து எது வந்தாலும் வரக்கூடாது, இந்த மாதிரியான மலிஷியஸான விஷயங்கள் வந்துச்சுன்னா அது வரவே கூடாது, இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ரூல் போடுறோம் அப்படின்னா அந்த ரூலை ஆக்ட் பண்ணிட்டு பண்ற வேலையை செய்யறது ஃபயர்வால். அண்ட் தென் டிஃபால்ட்டாக ஒரு ஃபயர்வாலுக்கான ஒரு பிரத்யேகமான தன்மை என்னன்னா, மலிஷியஸான விஷயங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே ஃபயர்வால் அழகா பிளாக் பண்ணிடும். அது ஹார்ட்வேர் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி. பட் என்னன்னா ஃபயர்வாலை நம்ம கிராக் பண்ணாம யூஸ் பண்ணா போதும். வைஃபை, ஸோ இந்த வைஃபை வந்து முன்னாடி படிச்ச லேன் மாதிரி தான். ஸோ ஒரு நெட்வொர்க் இருக்கு, அந்த நெட்வொர்க்கை வயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வைஃபை இஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு வைஃபை 5, 6 அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வைஃபை என்ன பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க டே டு டே லைஃப்ல ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி இன்னொரு மொபைல வைஃபைல கனெக்ட் பண்ணி ரெண்டு மொபைலையும் கனெக்ட் பண்ணி பாத்துக்கிறீங்க. உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்ஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல உங்களோட ரவுட்டர்ல இருக்கிற வைஃபைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டாவே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த வைஃபை இன்டர்நெட்டையோ இல்ல என்ன விஷயங்களை டிரான்ஸ்மிட் பண்ணணுமோ அதை ஒயர்லெஸ்ஸா டிரான்ஸ்மிட் பண்ற ஒரு வேலையை தான் இந்த வைஃபை செய்யுது. அண்ட் தென் இப்ப நம்ம வந்து நெட்வொர்க்ல இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் என்ன, ரவுட்டர்னா என்னன்னு பார்த்தோம், ஃபயர்வால்னா என்னன்னு பார்த்தோம், லேன் வேன் மேன்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்விட்ச்னா என்னன்னு பார்த்தோம். இப்படி அதுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம். ஸோ இப்படி பார்த்த விஷயங்களை நம்ம பிராக்டிக்கலா அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.